ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து பழைய ப்ளவுஸ்லாம் பத்தாமல் நிறையா இருக்கும். நல்ல நல்ல டிசைனாக இருக்கும். ஆனால் நம்மளால் போட முடியாது. பின்னாடி முதுகு தூக்கியிருக்கும், இல்லைன்னா கழுத்து மேலே இருக்கும், இல்லைன்னா கழுத்து கீழே இருக்கும். அது எப்படிலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு பத்தாத ப்ளவுஸு சைடு கொஞ்சம் கூட துணியே இல்லைனாலும் எப்படி அதை ரீயூஸ் பண்ணலான்றதை வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த ப்ளவுஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா அப்போது வந்து ஸ்டிச் பண்ணது. நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து சைடில் பிரித்து விட்டாலும் இந்த இடுப்பு வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மேலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காது நம்மளுக்கு வந்து போடுறதுக்கு. அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலான்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஸ்டிப்ஸில். அதுக்கு வந்து இந்த இடத்துலலாம் பின்னாடி வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, எந்தெந்த இடத்துல ஜாயிண்டிங் இருக்குதோ அந்த ஜாயிண்டிங் இருக்கிற இடத்துல ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக பிரித்து விட்டுடலாம். இப்போ இந்த 2 சைடு ஜாயினிங் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 3-4 ஸ்டிச் வந்து சைடில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே பிரிச்சுக்கணும். அதே மாதிரி பேக் நெக்கில் வந்து 2 இடத்துல வந்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்தையும் நம்ம வந்துட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கீழேருந்து மேலே அந்த ஸ்டிச்சிங் போகிற இதில் ஒரு 1 இன்ச்சுக்கு பிரித்தா போதும். நம்ம இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு, அதாவது சைட் ஜாயிண்டிங்கில் ஒரு 3-4 ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாலும் அந்த 3-4 ஸ்டிச்சிங்குமே நம்ம வந்து பிரித்து விட்டுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் வந்து அந்த பேக் சைடில் வந்து நாட் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா 2 இடத்துல, அதையும் அதே மாதிரியே ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது பிரித்து எடுத்ததுக்கப்புறம் வந்து அதே மாதிரி நம்ம இன்னொரு இடத்துல இருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தையல் விட்டுருந்தனால நம்ம கொஞ்சம் பிரித்த உடனே பிரிஞ்சிச்சு. நம்ம வந்து கடைசியில் அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடுமே நம்ம வந்து சைட் ஜாயினிங் வந்து பிரித்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, அந்த பேக் சைடு பீஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த எக்ஸ்ட்ரா தையலுக்கும் விட்டு உள்ளே இருக்கும் பார்த்திங்களா, அதையும் நம்ம சேர்த்து தான் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். அந்த சைட் ஜாயினிங் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் உள்ளே இருக்கும் பார்த்திங்களா, அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து மறுபடியும் இந்த சைடில் அந்த சைட் ஜாயினிங்கை வந்து முடிகிற இடத்து வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது 20 இன்ச் இருக்குது. நம்ம 20 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து பார்டர் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த சேரீ கலர்லேயே பார்டர் இருந்துச்சுன்னா, அப்படிலாம் வந்து சேரீ கலரில் ப்ளவுஸ் வேறு கலரில் சேரீ வேறு கலரில் இருந்துச்சுன்னா, சேரீ கலரில் உங்களுக்கு கிளாத் கிடச்சிச்சுன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த சேரீயில் வந்து டிசைன் வர கலர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கலரில் கூட எடுத்துக்கலாம். இல்லை பார்டர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எது கிடைக்குதோ அதுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நீளம் வந்து நம்மளுக்கு 20 இன்ச் வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு 20 இன்ச்சுக்கு நம்ம வந்து கட் பண்ணி இந்த பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பேக் பீஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து நம்மளுக்கு வந்து துணி வந்து சின்னதாக இருக்கும்ல, அந்த இடத்துக்குமே நம்ம வந்து இப்போ வந்து துணியை வந்து அட்டாச் பண்ணி தான் ஆகணும். பேக்குக்கு பண்ணும்போது ஃப்ரண்ட்டுக்கு பண்ணி தான் ஆகணும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து அந்த கொக்கி பட்டி இருக்கும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஸ்டிச்சிங்க்கு உள்ளே விட்டுருக்கோம்ல, அங்கேருந்து அந்த கொக்கி பட்டி வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கொக்கி பட்டி இடத்துல ஃபினிஷிங்காக இருக்கும்ல, மடக்கி தைச்சிருப்போம். அந்த மடக்கி தைக்கிறதுக்காக இன்னும் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா, இப்போ வந்து நம்மளுக்கு 8 இருந்துச்சுன்னா ஒரு 9 வர மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அந்த சைடு. இப்போ இந்த சைடு வந்து 8.5 இருக்குது. 8.5லேருந்து இந்த கொக்கி போடுவோம்ல அந்த இடம் பார்த்திங்கன்னா 8.5 இருக்குது. 8.5 இருக்கும்போது நம்ம 9.5 நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கும் அதே மாதிரியே 3.5 வந்து 3.5 இன்ச்சுக்கு அகலத்துக்கு நம்ம வந்து விட்டு அந்த 9 இன்ச்சு ஒரு பீஸும் 9.5 இன்ச்சுக்கு ஒரு பீஸும் நம்ம வந்து அந்த 3.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி லென்த்து பீஸாக நம்ம வந்து கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா பேக் பீஸுக்கு, அதை வந்து இந்த மாதிரி ரைட் சைடு வந்து வெளிப்பக்கமாக வர மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணி 2ஆக ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் 1/2 இன்ச்சுக்கு. ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த பேக் பீஸ் வந்து எங்கே அந்த உள்ள ஸ்டிச்சிங்க்கு விட்டதோடு ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அங்கேருந்து அந்த பின்னாடி வந்து 2 டாட் பிடிச்சிருப்போம்ல, அந்த டாட் பிரித்து விட்டோம்ல, அந்த டாட்டுக்கு கரெக்டாக வர மாதிரி வச்சு கரெக்டாக நம்ம அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். கரெக்டாக இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து அந்த 3 இன்ச்சுக்கு வந்து உள்ளே வந்து நம்ம விட்டு தைச்சிருப்போம் பார்த்திங்களா ஃபினிஷிங்க்கு, அந்த இடத்துக்கும் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்டிச்சு போடுறதுனாலும் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம திருப்பி இந்த மேலே வந்து படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். படிமான ஸ்டிச் போடும்போது தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டாக நம்மளுக்கு வந்து நீட்டாக நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். இப்படி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம்
இந்த எட்ஜ்லேயும் அந்த ஃபோல்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டிங் அப்படியே இருந்தாலும் விட்டுருங்க. அப்படி இல்லை அது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே படிஞ்ச மாதிரி நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்கில் கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம பின்னாடி டாட் 2 இடத்துல பிடிப்போம்ல, அந்த டாட்டையும் நம்ம வந்துட்டு இப்போ பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்கள் ப்ளவுஸுக்கு வந்து எவ்வளோ டாட் பிடிச்சிருக்காங்களோ, அந்த அகலம் எவ்வளோ டாட் பிடிச்சிருக்காங்களோ 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த சைடில் டாட் பிடிப்போம்ல, அந்த சைடையும் நம்ம வந்து டாட் பிடிச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து துணியை அட்டாச் பண்ணியிருக்கிறோம், கீழே வந்து நம்மளுக்கு பத்தாமல் ஒரு துணியை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. நம்ம சேரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, அந்த ப்ளவுஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சேரீயோட கலரில் ஏதாச்சும் நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வந்து துணி பத்தாமல் ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியே இருக்காது. டிசைனுக்காக நம்ம வந்துட்டு இது மாதிரி டிசைனாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள் 2 சைட்லேயும் நம்ம நாட் போட்டு அந்த இது ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸு இந்த கொக்கி பட்டி இருக்கிற இடமும் கொக்கி போடுற இடமும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொக்கி அந்த கார்னரில் இருக்கும்ல, அந்த எட்ஜில் அந்த கொக்கியை ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிளேடு யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த பிங்க் கலர் கிளாத்தில் இந்த மாதிரி சைடு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம்ல, அந்த அந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து 2 ஃபோல்டிங்கில் வந்துட்டு மடித்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து கரெக்டாக அந்த ஃபோல்டிங் இருக்கிற பக்கம் வந்து அந்த கொக்கி பீஸ் பக்கம் வர மாதிரி, அந்த ஃபினிஷிங் பண்ணாத எட்ஜு வந்து நம்ம உள்ளே அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம்ல, அந்த இடம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல வர மாதிரி இப்படி வச்சு கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் மெயின் கிளாத் பக்கம், அதாவது ரைட் சைடு வெளியே வர மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ராங் சைடு வெளியே வர மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது நல்லாவே விசிபிளாக தெரிகிற மாதிரி ஆகிடும். நீங்கள் அதை பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி வந்து படிமான ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் கீழே ஒரு ஸ்டிச் போட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே கொக்கி எடுத்தோம்ல, அந்த இடத்துல அந்த நம்ம இப்போ தைச்ச இடத்துல நம்ம வந்து கொக்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக வந்து பட்டி பீஸ் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 சைடையும் பிடிச்சி நம்ம வந்து சைடு ஜாயினிங் வந்து நம்ம வந்து எப்பயும் வந்து பண்ணுவோம்ல, நம்ம பிரித்து விட்டது எந்த இடத்துல தையல் இருக்கோ அதுக்கு நேராக வர மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு 3 ஸ்டிச்சோ 4 ஸ்டிச்சோ எவ்வளோ ஸ்டிச் நம்ம ப்ளவுஸில் இருக்கோ அந்த ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணி நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கீழே லென்த்து நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி அட்டாச் பண்ண மாதிரி தெரியாது, நம்ம டிசைனுக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எங்கேயுமே வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோன்ற மாதிரியே தெரியாது. நீட் ஃபினிஷிங்கில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கவலைவே பட தேவையில்லை. இப்போ வந்து கொக்கி பட்டி பக்கம் எப்படி வைக்கலான்றது பார்க்கலாம். இப்போ கொக்கி பட்டி பக்கம் இந்த மாதிரி கொக்கி மாற்றுறதுக்கு தேவையான மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணி அந்த ஃபோல்டிங் உள்ளே போகிற மாதிரி மடித்து இப்படி ஸ்டிச் போட்டிருப்போம். அந்த இதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி 2 டைம் வந்து நம்ம மடக்கி, அந்த மடக்கிறது வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும். அதுக்கு உள்பக்கமாக போகிற மாதிரி விட்டுருந்தோம். இதுக்கு வெளிப்பக்கமாக இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து லூப் வர மாதிரி நம்ம வந்துட்டு விட்டு இப்படி மடிச்சிடணும். மடித்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மடித்தது இருக்குது பார்த்திங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் இருக்கும்ல, அந்த பீஸ் வந்து அந்த கொக்கி பட்டிக்கு மேலே வர மாதிரி அந்த எட்ஜு ஃபினிஷிங் பண்ணாத எட்ஜு வந்து இந்த சைடு ஸ்டிச்சிங்க்கு போகும்ல, அந்த பீஸுக்கு வர மாதிரி வச்சு கரெக்டாக நம்ம வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து திருப்பி மேலே வந்து படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இது ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு கீழே வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ துணி உங்களுக்கு இன்னும் கீழே வந்து நீளம் வேணும்னா நீங்கள் இன்னும் 3.5 எடுத்ததுக்கு இன்னும் கொஞ்சம் நீளம் ஒரு 4.5 எடுத்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து லென்த்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் லென்த்துக்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொக்கி போடுறதுக்கு பீஸ் வேணும் பார்த்திங்களா, அது எப்படி நம்ம வி ஷேப்பில் தைப்போம்ல அந்த மாதிரி தைச்சிக்கலாம். தைச்சிட்டு பேலன்ஸ் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும்ல, அதை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல கொக்கி பீஸ் வந்து சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து அதே மாதிரியே நம்ம வந்து சைடு இதை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம சைடு ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு கொக்கி பீஸும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொக்கி வச்சு தைக்கிற இடமும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொக்கியை வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம வந்து இப்போ தைச்ச ஊக்குப்பட்டியில் வந்து நம்ம போய் அழகாக நம்ம வந்து கொக்கியை வந்து மாட்டிக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சிருக்கிறோன்ற எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து தெரியாது. சூப்பராக ஃபினிஷ் பண்ணி நம்ம வந்து எடுத்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். இப்போ நெக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்குது, எங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப பின்னாடி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, இந்த மாதிரி லேஸில் கடையில் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய திக்னஸ் சைஸ்லேயே கொஞ்சம் அகலமாகவே ஒரு 3 இன்ச்சு 2 இன்ச் அகலத்தில் கூட லேஸ்லாம் விற்கிது. அந்த மாதிரி நம்ம சாரீக்கோ ப்ளவுஸுக்கோ மேட்ச் ஆகிற மாதிரியான கலரில் வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அந்த ரொம்ப லோவாக இருக்குதுங்கிற இடத்துல நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோன்னு தான் தெரியுமே ஒழிய நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் லோவாக இருக்கிறத அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் மேட்சாக இது எடுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து மேட்ரு. இப்போ வந்து நீங்கள் இதே கலரில் பார்டர் அந்த சாரீக்கு தகுந்த மாதிரி பார்டர் ஏதாச்சும் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கிளாத் ஏதாச்சும் வந்து சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரியோ ப்ளவுஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியோ கிளாத் எடுத்து கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களோட நெக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வி நெக்குன்றதுனால நான் இது கொஞ்சம் லோவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 ஃபோல்டிங்கில் நம்ம இந்த மாதிரி வந்து கிளாத் எடுத்து உள் பக்கமாக நம்ம வச்சு இந்த பக்கமும் துணி இருக்கணும், அந்த பக்கமும் துணி இருக்குதான்னு பார்த்துட்டு சென்டரில் வச்சுக்கலாம். நம்ம சென்டரில் ஒரு பக்கம் தூக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இறக்கிட்டு இருக்குதான்னு தெரியறதுக்காக 2 சைட்லேயும் ஒரே சைஸில் தான் நம்ம வந்து வச்சுருக்கோமான்றது பார்த்துட்டு நம்ம இந்த இன்ச்சு டேப்பில் வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து 3 சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக நெக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா துணி விட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம தைக்கும் போது முன்ன பின்ன வந்துட்டு போகும் வரும். அப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து பேக் நெக்கை வந்து ஆல்ட்ரு பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி வந்து வேறு ஏதாச்சும் நெக் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் வச்சு நீங்கள் வந்து நெக்கை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஆல்ட்ரு பண்ண மாதிரி தெரியாத அளவுக்கு சூப்பராக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ரொம்ப நெக் வந்து மேலே இருக்குது, அது வந்து நம்ம கீழே வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் பக்கமாக திருப்பிட்டு இந்த பின்னாடி முன்னாடி கொக்கி போடுறதுக்கெல்லாம் பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ரெண்டும் அந்த சைடில் பிடிச்சி அந்த நெக்கை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்னும் அந்த பக்கமாக இந்த மாதிரி நவுத்தி வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பின் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து நெக்கு ஆல்ட்ரு பண்ணும்போது நம்ம வந்து இது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இதை நம்ம வந்து கட் பண்ணாமையும் நம்ம வந்து இருப்போம். கட்டிங் டைமில் இதை நம்ம வந்துட்டு தெரியாமல் கட் பண்ணாமையும் நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா அந்த பக்கம் தள்ளி வந்துட்டு போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எப்பயும் ப்ளவுஸ் 2ஆக மடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டு அங்கேயே நம்ம வந்து ஒரு பின்னு போட்டிருக்கலாம். நம்மளுக்கு ஆடாமல் அசையாமல் இருக்கும். இப்போ வந்து அந்த ப்ளவுஸில் அந்த நெக்கு வந்து எங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து இப்படி மாதிரி வர மாதிரி போட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி போட்டு தானே நெக்கு வந்து அட்ஜஸ்ட் கட் பண்ணுவோம். அந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கழுத்து வேணுமோ, கழுத்தோ கழுத்தோ இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு வளைஞ்சோ அந்த மாதிரி எது வேணுமோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து கீழே இறக்கி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த இடத்துல கட் பண்ணுவோமோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கு, அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வந்து புரியும். இப்போ நான் வந்து ரவுண்ட் நெக்கே வேணுன்றதுனால நான் ரவுண்ட் நெக்கே கொஞ்சம் கீழே இறக்கி இந்த மாதிரி கட்டிங்க்கு நம்ம வந்து எந்த இடத்துல கட் பண்ணுவோமோ அந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சிங்கை ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் பிரித்து விட்டுருங்க. நம்ம எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோமோ அந்த இதிலேருந்து 1 இன்ச்சு மேலே வரைக்கும் வந்து நம்ம பிரித்து விட்டுடலாம். மேலே வந்து படிமான ஸ்டிச் போட்டிருப்போம், அதை ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து உள்ளே ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, அதையும் நம்ம வந்து பிரித்து விட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 சைடுமே நம்ம வந்து பிரிச்சுட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுவோமோ ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபுல் சர்க்கிளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து தெரியறதுக்காக ஒரு மார்க் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த வளைவுல கரெக்டாக வளையிறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கட் கொடுப்போம் பார்த்தீங்களா, ஸ்மால் கட்டு, அந்த கட்டை நம்ம வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஷேப் வந்து கரெக்டாக நம்ம அதுக்கு வந்து மடிஞ்சு கொடுக்கும். இப்போ நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து பிரித்து விட்டுருந்தோம் பார்த்தீங்களா ஸ்டிச் பண்ணிருந்த, அது இருந்து
நம்ம இப்போ வந்து கட் பண்ணத பீஸு வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி கரெக்டாக அந்த ஒரு இடம் மட்டும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி பிடிச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் கீழே கீழே வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல மட்டும் 1/4 இன்ச்சு நம்ம 1/2 இன்ச்சு மடிக்க வேண்டிய இடத்துல அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் 1/4 இன்ச்சு மடிக்கிற மாதிரி தான் வரும். அந்த இடத்துல மட்டும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து மடித்து உள்பக்கமாக லைனிங் துணியும் உள்பக்கமாக இந்த மெயின் துணியும் உள்பக்கமாக வர மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வந்து மடித்து பிடிச்சி இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் நம்ம கை ஊசியில் போடுவோம்ல அந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எம்மிங் தெரியும்னா நீங்கள் எம்மிங் கூட பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மிஷினே இல்லைனாலும் இது ஈஸியாக நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். மிஷினை தேடி டெய்லரை தேடி நம்ம வந்து போக தேவையில்லை. நீங்கள் அப்படியே பிடிச்சி ஸ்டிச் பண்ணிடுவீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிடலாம். அப்படி இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னா இந்த லைனிங் துணியையும் மெயின் துணியும் உள்பக்கமாக 1/2 இன்ச்சுக்கு உள்ளே மடித்து இந்த மாதிரி ஒரு பின் கொஞ்சம் தூரத்தில் இந்த மாதிரி பின் போட்டுகிட்டே வந்து ஃபுல்லாக போட்டு வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படியே டக்குன்னு குத்தி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். பிடிச்சி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா இப்படி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம எந்த அளவுக்கு என்ன நெக் வேணுமோ என்ன நெக் வேணாலும் நான் வந்து ரவுண்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சு நீங்கள் அப்படியே சரன்னு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு கூட உங்கள்கிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியில் அதுக்கு மேலே வந்து ஒரு படிமான ஸ்டிச் கூட நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா வந்து நெக் ஆல்ட்ரேட் பண்ணுறது வந்து நம்ம பின்னாடி கீழே வந்துட்டு இடுப்புக்கு ஸ்டிச் பண்ணுது அது எல்லாத்தையும் நம்மளால் பிரிச்சுட்டு பண்ணிகிட்ருக்க முடியாது. இப்படி பண்ணும்போது நம்ம ஈஸியாக நம்ம வந்து நெக் வந்து ஆல்ட்ரு பண்ணி நம்ம வந்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்டிச் தெரியுதோ எம்மிங் தெரிஞ்சிச்சுன்னா மிஷின் இல்லைன்னா எம்மிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை மட்டும் போட்டு கூட நீங்கள் அழகாக நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி நீங்கள் வீட்லேயே அது சேம் கலரில் த்ரெட்டு வாங்கி நீங்கள் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதே நம்மளுக்கு வந்து தெரியல. இருந்தாலும் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மேலே வந்து ஒரு படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நம்ம வந்து அதுக்கு மேலேயே ஒரு படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து சூப்பராக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வீட்லேயே வந்து சூப்பராக நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். மிஷின் இருந்தாலும் பண்ணிக்கலாம், மிஷின் இல்லைனாலுமே நம்ம வந்து அழகாக எம்மிங் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருந்த 3 டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். நம்ம வந்துட்டு 10வது போடவே முடியாது நம்மளுக்கு பிடிக்கலன்ற நினச்சிட்டு இருந்த ப்ளவுஸு கூட அழகாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற இந்த வீடியோட எல்லா டிப்ஸுமே அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடில் துணியே இல்லைனாலும் அழகாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.